அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் தினமும் ஒரு திருப்பாவை பாசுரம், பாசுர கோலம், பாசுரத்திற்கு ஏற்றபடியான ஓவியம் மற்றும் பாசுர பாடலை அனுபவித்து சேவிச்சுட்டு இருக்கோம். திருப்பாவை சொல்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நாம் தினமும் பார்த்துட்டே இருக்கோம். திருப்பாவை ஏற்படுறதுனால எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது, இது நீங்கள் திருப்பாவை சொன்னால் நல்லா படிப்பீங்க, குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரும், நமக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு சேரும், அவ்வளவுதானா? திருப்பாவை படிக்கிறதுனால கிடையாது. திருப்பாவை படிக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைக்கும். ஆமாங்க, திருப்பாவை நாம் சொல்வதனால எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். திருப்பாவையில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தா திருப்பாவை குழந்தை கூட அழகாக சொல்லிடலாம். ஏன்னா தாயார் அந்த மாதிரி தான் திருப்பாவையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எளிய தெய்வம் தாயார். அடிக்கடி சொல்கிறது அதுதான், தாயார் மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் எதுவுமே கிடையாது. தாயார்கிட்ட போய் நீங்கள் நின்று கேட்டிங்கனாலே போதும், கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆண்டாளை பார்க்கணும், மார்கழி மாதம் ஆண்டாள் கோவிலில் இவ்வளோ உற்சவங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ சேனலில் போட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப ஒரு க்ஷணம் நினச்சா கூட போதுமா, கிருபை பண்ணக்கூடிய தெய்வம் தாயார் ஆண்டாள் நாச்சியார். அவளை பற்றி பேசணுன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். கோதை என்றால் நல்வாக்கை அருள்பவள் அப்படின்னு பொருள். நல்ல அருமையான எளிமையான பாசுரங்களை நமக்காக தந்திருக்கிறாள் இல்லையா கோதை நாச்சியார். திருப்பாவையை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணுமா. திருப்பாவையில் மிக முக்கியமான 3 பாசுரங்கள் உண்டு. என்னால் மார்கழி 30 நாள் உட்காந்து 30 பாசுரமும் என்னால் படிக்க முடியாது. தினமும் ஒரு பாசுரம் படித்தா கூட 30 நாளைக்கு 30 பாசுரம்னு நம்ம படிச்சுட்டலாம். என்னால் அப்படியே முடியாதுங்கிறவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி திருப்பாவையில் ஒரு 3 பாசுரம் சொன்னீங்கன்னா திருப்பாவை 30ம் சொன்ன மாதிரி. அது என்னென்ன பாசுரங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான திருப்பாவை பாசுரத்திற்கேற்ற ஓவிய கோலத்தை நங்கநல்லூரிலிருந்து தேஜஸ்வனி கிருஷ்ணன் குழந்தை ரொம்ப அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளவு அழகாக அந்த கோலத்திற்கு ஏற்றபடி வண்ணங்கள் பூசி அவ்வளவு அழகாக அந்த கோலத்தை இது பண்ணி வச்சிருக்காங்க, வரைஞ்சி கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. நன்றி தேஜஸ்வினி கிருஷ்ணன். அடுத்ததாக அலைமேல ரங்கராஜன் மாமியோட கைவண்ணத்தில் தினமும் திருப்பாவை பாசுர ஓவியமும் கோலமும் பார்த்துட்டுருக்கோம். மாமி ரொம்பவே அழகாக மெனக்கடல்களோடு அந்த ஓவியம் அத்தனை அழகாக பேசுகிறது பாருங்கள். அந்த ஓவியமும் ஓவியத்திற்கு ஏற்றபடி கோலமும் மாமிக்கு சில சூழ்நிலைகள் உடல் சூழ்நிலை அதெல்லாம் கூட மாமி எதையுமே பொருட்படுத்தாமல் தினமும் திருப்பாவை பாசுரத்திற்கே ஓவியமும் பாசுரத்துக்கு ஏற்றபடி கோலமும் வரைந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாயார் நாச்சியார் சொன்னாலே கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லோருக்கும் ஆண்டாள் நாச்சியார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. அடுத்ததாக உமா சந்திரசேகர் அக்காவோட இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை பார்க்கலாம் வாங்க. நன்றி. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் மேல், குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை, மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை, எத்தனை போதும் துயில் ஏழ ஒட்டாய் காண், எத்தனை போதும் துயில் ஏழ ஒட்டாய் காண், எத்தனை ஏறும் பிரிவாற்ற கிள்ளையால், எத்தனை ஏறும் பிரிவாற்ற கிள்ளையால், தத்துவம்
எரிய